ஹாய் காய்ஸ், நாங்களுக்கு இன்னி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குட்டி கார்டனிங். நான் இப்போ தான் எழுந்தேன் காய்ஸ், அதனால் நம்ம கார்டனுக்கு போயிடலாமா? அப்படியே ஜம்பை போட்டு கார்டனுக்கு வந்தாச்சு காய்ஸ். கார்டன் சொல்ல முடியாது, இதை சின்ன தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இதை வந்து தோசையிலன்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். இதை தோசை காலையில் ஊற்றலான்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதை கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன். பச்சை பசேர்னு இருக்கலை, செம்மையாக இருக்கும் கைஸ். இந்த இலையை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல மற்ற ஊர்லலாம். இது எங்கள் வீட்டு பெரிய மரம். அப்படி பக்கத்தில் ஒரு குட்டி ஃப்ளவர் பாட்ஸில் வச்சுருப்போம். ஃப்ளவர் பாட்ஸ் சொல்ல முடியாது, ஃப்ளவர் பாட் வைக்கலான்னு சொல்லி அந்த இடம் ஐ திங்க் நாங்கள் முடிவு பண்ணோம். அது வச்சோம், ஆனால் செடி தான் காய்ஸ் வளருதும் சரி, அங்கே பூ ஒன்றும் வளர மாட்டேங்குது காய்ஸ். இந்த ஃப்ளவர் பாட் தான் காய்ஸ். இது ஃபுல்லாக பூ செடி காய்ஸ், ஆனால் வளர மாட்டேங்குது காய்ஸ். எல்லா செடியும் நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் பூ கொடுக்க மாட்டேங்குது காய்ஸ். நீங்களே பாருங்கள். அப்படியே வெத்தலை செடியை வந்தோம் காய்ஸ். வெத்தலை செடியை பார்த்துட்டு அப்படியே திருப்பியும் எங்களுக்கு குட்டை கார்டனிங்கு போயிட்டோம். அது கொஞ்சம் வாழை மரமாக இருக்க கார்டன் தான். அப்படி கொஞ்சம் கருவேப்பிலை வைக்கலாம் போனால் நம்ம கிணறு அப்படி கிணறு 400-500 அடி போகும் காய்ஸ். அது கொஞ்சம் கருவேப்பிலையும் பிரிச்சுட்டேன் காய்ஸ். பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.